இன்றைக்கி நம்ம முட்டை அடைக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 6 முட்டை எடுத்து வச்சுருக்கோம், 4 வரமிளகா, வெள்ளைப்பூடு 4 பல், 1 ஸ்பூன் சோம்பு, 100 கிராம் துவரம்பருப்பு. இப்போ ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கோம். இப்போ அந்த துவரம்பருப்பையும் எடுத்துக்கிறோம். இப்போ துவரம்பருப்பு, மிளகா, வெள்ளைப்பூடு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அதோட உப்பும் சேர்த்து இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம அந்த மாவு அரைச்சிட்டோம் பார்த்திங்களா, அதோட சின்ன வெங்காயம் 100 கிராம் நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம், அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் இப்போ சேர்த்துக்கிறோம். இப்போ அதோட முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம எல்லா முட்டையும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நான் இன்றைக்கி 6 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு விஸ்க் வச்சு இப்போ இல்லையா கையில் வச்சு கூட பரட்டிக்கலாம். இப்போ நம்ம இதை வச்சு நல்லா முட்டையை எல்லாத்தையும் கிளறி விடணும். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா கலக்கிக்குவோம் முட்டையெல்லாம். நம்ம தோசைக்கல் வச்சுட்டோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இப்போ அடையை ஊற்றி எடுத்துக்குவோம். இப்போ அடைக்குழம்புக்கு நம்ம இதை அடையை பீஸ் போட்டுக்குவோம். இது மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம அடைக்குழம்புக்கு ஃபஸ்ட்டு புளியை கரைச்சி குழம்புக்கு தேவையானதை எடுத்துக்குவோம். இப்போ புளியை கரைச்சி அந்த தோல்லாம் இருக்குல்ல, அதனால் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். இப்போ மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இப்போ 2 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இதோட ஒரு முடி தேங்காய் அதோட சேர்த்து சோம்பு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ நமக்கு குழம்பு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இந்த குழம்பு இப்போ 2 கரண்டி உப்பு, அவ்வளோதான். இப்போ குழம்புக்கு தேவையானதெல்லாம் நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அடுத்து தாளிச்சுக்குவோம். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் சட்டி வச்சுட்டோம். சட்டி நல்லா காயட்டும். இப்போ செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, சோம்பு, அன்னாசிப்பூ, கிராம்பு இப்போ அதையும் போட்டுக்குவோம். கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் எடுத்து அதையும் சேர்த்துக்குவோம். நறுக்கி வச்ச தக்காளி 2 தக்காளி,
அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கணும். இப்போ கொஞ்சம் தக்காளி வதங்குறதுக்கு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்து நல்லா அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா தக்காளியெல்லாம் வெந்து வருது பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ புளி மிளகாய் அது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஊற்றிக்குவோம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டும், அப்புறமா சேர்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு குழம்பு கொதிக்கட்டும், ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுக்குவோம். குழம்பு நல்லா சுண்டி நல்லா கொதிச்சு வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அடையை ஒன்று ஒன்றா எடுத்து போட வேண்டியதுதான். அவ்வளோதான். லேசாக மல்லித்தூள் போட்டு மல்லித்தலையை போட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, முட்டை அடை குழம்பு ரெடி.